ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான லஞ்ச் ரெசிபி உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 100 கிராம் பார்த்தீங்கன்னா நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட 2 வரமிளகாய் 2 பூண்டு பல் சேர்த்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பருப்பு, மிளகாய், பூண்டு இது கூடயே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் நான் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஆனியன், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு கரகரப்பாக அரைச்சாலே போதும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நாம் இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப உருண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக பிடிக்க வேணாம். நார்மலாக எப்படி உருண்டை பிடிக்கிறோமோ அதே மாதிரியே பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கடலெண்ணெய் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரே ஒரு தக்காளி இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 4 பல் பூண்டு பார்த்திங்கன்னா இடித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டு இடிச்சிட்டு சேர்க்கும்போது வாசமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது நம்ம அந்த உருண்டையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உருண்டை உடஞ்சிரும். ஸோ இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக சீரகம், இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க. ஒரு 7 to 8 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா உருண்டை நல்லா வெந்து மேலே வந்துடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ உருண்டை குழம்பு ரெடி. ஸோ இதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம். ஸோ ஒரு சுட சுட ரைஸோட இந்த உருண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். See you.